உணவுப் பொருட்கள் நமக்கு தரமானதா, பாதுகாப்பானதா, கலப்படம் இல்லாததா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னும் ஒரு துறை அமைச்சு பொருட்களை உறுதி செஞ்சிருக்கு அரசாங்கம். ஆர்டிஓ கேடர்ல இதுக்கு இன்னும் மறு கட்டமைப்பு உருவாக்குங்கன்னு சொல்லி 2019 அவங்க இன்னை வரைக்கும் அந்த விஷயங்களை கையில எடுக்கவே இல்லை. இங்க என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் எப்பவுமே மினிஸ்டரோட ஆபீஸ்லயே உட்காந்துருப்பாங்க. காலையில குட் மார்னிங் சொல்லுவாங்க, நைட்டு போனா குட் நைட் சொல்லுவாங்க. இந்த ஆர்டரை உபே பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறது உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தானே. இவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லி 2 டிஓ ப்ரமோஷன் இருந்தால் ஒரு நியமன அதிகாரிகள்ல சீனியர் யாருன்னு பார்த்து பதவி ப்ரமோஷன் கொடுங்கன்னே சொல்லிட்டாங்க கோர்ட் ஆர்டர். இவங்க 2019 உள்ள கோர்ட் ஆர்டரை உபயோக பண்ணல. இப்ப இந்த கோர்ட் ஆர்டரும் ஓரமா இருக்கு. இப்ப தற்காலிகமா இதை நீங்க பொறுப்பேற்றுக்கோங்க. ஆனா அந்த பதவிக்கு ஆர்டிஓ கேடர்லயோ இல்ல குறுப்பு அதிகாரிகளோ போடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ முக்காவாசி நியமன அதிகாரிகளோட ஒர்க்கிங் பேனல், அதாவது அவங்க போய் எவ்வளவு லைசன்ஸ் வந்திருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் என்ன வந்திருக்கு பார்க்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டே அவங்ககிட்ட தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த 2 வாரங்களா தொடர்ச்சியா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை பத்தி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்போ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அன்னைக்கு சொன்னதுதான் உணவுப் பொருட்கள் நமக்கு தரமானதா, பாதுகாப்பானதா, கலப்படம் இல்லாததா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சுமார் 15 ஆண்டுகளா இதுக்கு இன்னும் ஒரு துறை அமைச்சு அந்த துறைக்கு IAS அதிகாரிகள் மற்றும் இன்னும் நியமன அதிகாரிகள் பல்வேறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு நேரடியா மக்களுக்கு தேவையான உணவு பாதுகாப்பு பொருட்களை உறுதி செஞ்சிருக்கு அரசாங்கம். அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப கண்டினியூவா சில அதிகாரிகள் உள்ள நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாமே நம்ம எவிடன்ஸோட நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து இப்ப நம்ம பேச போறது என்னன்னா, இதே உணவு பாதுகாப்பு துறையில நியமன அதிகாரிகள் ஆல்ரெடி அவங்கள பதவி தற்காலிகமா கொடுத்து 2019 அவங்கள தற்காலிகத்தை நிப்பாட்டி நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க, இதுக்குன்னு ஆர்டிஓ கேடர்ல இதுக்குன்னு மறு கட்டமைப்பு உருவாக்குங்கன்னு சொல்லி 2019 ஆர்டர். அவங்க இன்னை வரைக்கும் அந்த விஷயங்களை கையில எடுக்கவே இல்லை. அதே மாதிரி உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் அலுவலர்களும் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, பழைய ஃபுட் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்காங்க, கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. 2011 இவங்களுக்கு நோட்டிபிகேஷனே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இது வரைக்கும் அங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க, உங்களோட சீனியாரிட்டியை நாங்க இங்க மெயின்டைன் பண்ணல, நீங்க அங்கதான் 6 வருஷமா ஒர்க் பண்ணதுனால நீங்க அங்கதான் உங்க சீனியாரிட்டி இது பண்ணிக்கணும். அதனால இவங்களை ஃப்ரீயாவே மொத்தத்துல அங்க இருந்த வர செலவு எல்லாத்தையுமே முடிச்சு உணவு பாதுகாப்பு துறையில கட்டமைச்சாச்சு. இப்ப அவங்க ரூட்டு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப லாஸ்டா வந்த கோர்ட் ஆர்டரும் அவங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்துச்சு. இப்படி பல்வேறு வழக்குகள் இவங்க செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் இவங்க சங்கம் மூலமாவோ தனிப்பட்ட நபர்களோ இதை எகென்ஸ்டா கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. கோர்ட்ல போய் தொடர்ச்சியா அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்க. இன்னும் நிர்வாகத்துறையில இருந்து யாருமே ஜெயிக்கல. இவங்க இப்ப என்ன பிரச்சனையை புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னா, விஜயபாஸ்கர் ஐயா இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் டிஓஸ் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு இந்த 2019 நடந்த கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ண விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணுமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் ஐயா வந்த பிறகு என்ன பண்ணாங்க, அதுல இருந்து அடுத்த பேட்ச். எப்பவுமே அரசு அலுவலர்கள்ட்ட ஒரு 2 குரூப் எப்பவுமே இருக்கும். ஏடிஎம்கே குரூப் ஒன்று இருப்பாங்க, டிஎம்கே குரூப் ஒன்று இருப்பாங்க. இப்படி கட்சி சார்பு நம்ம பார்க்காம அவங்க ஒரு அரசு அதிகாரிகளா நம்ம பார்ப்போம், கட்சிக்குள்ள போக வேண்டாம். அப்ப இங்க என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் எப்பவுமே மினிஸ்டரோட ஆபீஸ்லயே உட்காந்துருப்பாங்க. காலையில குட் மார்னிங் சொல்லுவாங்க, நைட்டு போனா குட் நைட் சொல்லுவாங்க. கூடவே உட்கார்ந்து இந்த 2019 உள்ள ஆர்டரை ஒபே பண்ண விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு பண்ணணுமோ பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் அந்த 6 பேரும் மக்களுக்கான எந்த வேலையும் செய்யல, துறை சார்ந்த எந்த அலுவலக பணிகளும் செய்யாம அமைச்சர்கள் பின்னாடியே காலத்தை தள்ளிட்டாங்க. ரைட். இப்ப புதுசா வரக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி உணவு நியமன அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள், கமிஷனர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை உடனே நம்ம முன்னெடுத்தோம். இப்ப இங்கே என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா, உணவு பாதுகாப்பு துறைக்கு செக்ரட்டரியா வந்திருக்க அதிகாரி IAS அவர்களுக்கும் கமிஷனராகவே 4 வருஷமா இன்ன வரைக்கும் அவர் மேல ஊழல் வழக்குகள் வந்தும் கூட அவரை பணியிட மாற்றம் செய்ய முடியாம
இல்லாம இருக்கக்கூடிய லால்வினா ஐஏஎஸ் அவர்களுக்கும் 2 பேருக்கும் 5 வருஷம் ஜூனியர். யாரு? கமிஷனரா இருக்கக்கூடிய லால்வினா ஐயா செக்ரட்டரியா இருக்கிறவரோட சீனியரா இருக்க. இப்ப லால்வினா ஐயா சொல்றதுதான் செக்ரட்டரி கேட்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு. சரி, தலைமையில் எப்படி இருக்கா? ரைட், இங்க வருவோம். உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் இவர்கள் தான் நேரடியா களத்துல போய் வேலை செய்வாங்க. இப்ப இவங்களுக்கும் மாவட்டத்துல நியமன அதிகாரிகளா இருந்து இவர்களே வேலை வாங்க போவாங்க. இவங்களுக்கு இருக்க பிரச்சனை எப்படி இருக்குன்னா, நியமன அதிகாரிகள் இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டா நம்ம இங்க உட்கார முடியாது. 2019 உள்ள சட்டத்திட்டங்களை ஒழுங்குபடுத்தினாங்கன்னா நம்ம இவங்களை ரூல் பண்ண முடியாது. மறுபடியும் இதை தடுக்கணுங்கிறதுக்காக இப்ப புதுசா ஒரு குரூப் சேர்த்திருக்காங்க. இப்ப இருக்க அமைச்சருக்கு அவருக்கு பேட்ச்மெண்ட்னு சொல்லாங்க. கூட 2 பேரும் டாக்டருக்கு படிச்சாங்களா என்னங்கிறது விசாரணை எடுத்து நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இப்போ அவர் கூட இப்ப இருக்க அமைச்சரும் திருவள்ளூர் நியமன அதிகாரியான கதிர்ங்கிறவரும் பேட்ச்மெண்டா. இப்ப இவர் ஒரு குரூப்பை சேர்க்கிறாரு. எதுக்காக? மறுபடியும் 2019 ஆர்டரை ஒபே பண்ணாம இந்த ஆர்டரை ஒபே பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறது உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தானே. இவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கூட்டம் போட்டு இவங்களுக்கு வேலையே டெய்லி இவங்களை என்ன பண்ணுவோம். ஏன் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, இப்ப கமிஷனரு அவரோட ஜூனியர் தான் செக்ரட்டரியா இருக்காரு. ஒண்ணு, கமிஷனர் மேல எல்லா ஊழல்களுக்கும் நம்ம ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டும் நிறைய போயாச்சு. பல்வேறு தரப்புலையும் நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு. இன்னும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க தயாரா இல்ல. முன்னாடி நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அமைச்சரா இருந்தாரு. ஏன்னா அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய சில ஆட்களை அவங்க சரி செய்து கொடுக்கறது நியமன அதிகாரிகளோட ஒரு பணியாவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, புதுசா எல்லாத்தையுமே கட்டமைக்கலாம்னு சொன்னா இப்போ ஒரு சட்ட சிக்கல் வந்திருக்கு. கமிஷனருக்கு ஜூனியரு செக்ரட்டரியா இருக்காரு, கமிஷனரு அமைச்சருக்கு பேட்ச்மெண்ட் நியமன அதிகாரியா இருக்காரு. இப்ப மொத்த பேரோட கூட்டம் வந்து யாருக்கு பாதகமா இருக்க போகுதுன்னா நமக்கு தான், பொதுமக்களுக்கு தான் அது தப்பா சில விஷயங்கள் நடக்க போகுது. அது ஏன் உறுதிப்படுத்துறோம்னா, நியமன அதிகாரிகள் ஃப்ரீயா அவங்க போய் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பாதுகாக்கிறதோ அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியா அவங்க செயல்படுத்தவே கிடையாது. இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மூலமா தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு நியமன அதிகாரிகளுக்கு கீழே உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க. இப்ப நியமன அதிகாரிகள் ப்ராப்பரா 15 வருஷமா நோட்டிபிகேஷனோட ஒர்க் பண்றாங்க. அவங்க லீகலாவே அவங்க ஒர்க் பண்ணுதாங்க. நம்ம முன்னாள் உணவு பாதுகாப்பு துறையோட செயலாளர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் வழங்கி அவங்க பணி பாதுகாப்பு முதற்கொண்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அது அவரு செந்தில்குமார் சாரை பத்தி நம்ம பேசணும்னா எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஆட்சியிலையுமே அவர் வந்து ஒரு சுமூகமான போக்கை கையெடுப்பாரு. இதுவரைக்கும் எந்த கெட்ட பேரும் இல்லாத ஒரு நபரு. முன்னாடியும் கூட அவர் செக்ரட்டரியா இருந்தாருன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் கூட டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால சட்டத்தை மீறக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நடவடிக்கை எடுக்காம அப்படியே விட்டுட்டாரு. மற்றவங்களா இருந்தா அவருக்கு சாதகமா பண்ணேன் இவருக்கு சாதகமா பண்ணுவேன்னு பண்ணிடுவாங்க. ஆனா இவரு தப்புன்னு தெரிஞ்சிட்டுனா அதை ஒபே பண்ணாம அப்படியே ரிலாக்ஸா அவங்களோட உணவு பாதுகாப்பு அதிகாரிகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டாரு. நியமன அதிகாரிகளை ஒழுங்குபடுத்தவோ இல்ல கமிஷனரை ரெகுலேட் பண்ணவோ அவர் விடல. ஏன் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் நேரடியா அரசியல்வாதிகள், அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியினர் தலையீடு இருக்கு. அப்போ ஒரு செயலை தப்பு செய்யறதை விட அந்த செயலே செய்யாம இருந்துருவோம்னு சொல்லி அவரோட நேர்மையை கருதி விட்டுட்டு போனார். ரைட், இப்போ அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நியமன அதிகாரி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாருன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க, 2019 உள்ள ஆர்டரை ஒபே பண்ணாம இப்ப மறுபடி உணவு பாதுகாப்பு அதிகாரிகளே வராங்க. இவங்க தான் 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சேவிங் கிளாஸ் வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கான இது. இப்ப கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லிட்டு 2 டிஓ ப்ரமோஷன் இருந்தால் ஒரு நியமன அதிகாரிகள் சீனியர் யாருன்னு பார்த்து பதவி ப்ரமோஷன் கொடுங்கன்னே சொல்லிட்டாங்க கோர்ட் ஆர்டர். இவங்க 2019 உள்ள கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணல. இப்ப இந்த கோர்ட் ஆர்டரும் ஓரமா இருக்கு. இதுக்கு பல்வேறு சங்கங்களும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை சார்ந்த ரிட்டையர்டு அதிகாரிகளும் இவங்க மேல வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குலயே அவங்க சார்பா வின் பண்ணியாச்சு. இப்ப இவங்க ஏற்கனவே 15 வருஷமா அலக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, எதா இருந்தாலும் உடனே கோர்ட்டுக்கு போவாங்க. சரி, கோர்ட்டுக்கு போறவங்க நியாயத்துக்காக தான் போறாங்கன்னா கோர்ட்டே இவங்க சைடு நியாயத்தை கொடுத்தாலும் கூட அதை ஒபே பண்ண மாட்டாங்க, தூர வச்சிருவாங்க. அடுத்து அப்பீல் போறாங்க. அப்போ நேரம் வந்து கவர்மெண்டோட மொத்த நேரத்தையும் வீணடிக்கிறது, நிர்வாகத்தை ஒழுங்கா செயல்பட விடாம தடுக்கிறது, இந்த மொத்த வேலையும் உணவு பாதுகாப்புத்துறையே கைக்குள்ள எடுத்து ஆட்டிக்கிட்டு இருக்குது நம்ம சொல்லக்கூடிய 6 நியமன அதிகாரிகள் தான். இந்த 6 நியமன அதிகாரிகளும் ஒவ்வொரு ஆட்சியிலையும் 3 பேரா பிரிஞ்சுக்கிட்டாங்க. 3 பேருக்கு கீழே அந்த 6 பேரையும் கட்டமைச்சுக்கிட்டாங்க. இந்த 6 அதிகாரிகள் மேலையும் ஊழல் வழக்கு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுங்கிறது நம்ம தொடர்ச்சியா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் இது சார்ந்த அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நம்ம மனு அனுப்பியிருக்கோம். இதுவரைக்கும் எந்த பதில்களும் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி டிபிஹெச்ல இருந்து அவங்க இவங்களோட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நாங்க மெயின்டைன் பண்ணல,
இங்க எல்லாத்துக்குமே புது போஸ்டிங் போட்டாச்சு, நீங்க தான் அங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொன்ன கேஸையே மறுபடியும் ஓபன் பண்ணி நாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சீனியாரிட்டி லிஸ்ட் அங்க போய் கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாமே அனுப்பியாச்சுன்ன பிறகு இப்ப இவங்களை மறுபடியும் அங்க அனுப்புறதுக்கு ஒரு வேகன்சியை உருவாக்கலாமான்னு வேலை பார்க்க. இது எப்படி இருக்குன்னு நல்லா யோசிங்க. நியமன அதிகாரிகளுக்கு 2019 உங்களை தற்காலிகமா போட்டிருக்கேன், நீங்க இந்த பொறுப்புக்கு நீங்க ஃபிட்டு கிடையாது, நீங்க அரசு மருத்துவமனையில் நீங்க வேலை பார்க்கீங்க, நீங்க அங்கதான் வேலை பார்க்கணும், இப்ப தற்காலிகமா இதை நீங்க பொறுப்பேற்றுக்கோங்க. ஆனா அந்த பதவிக்கு ஆர்டிஓ கேடர்லயோ இல்ல குறுப்பண் அதிகாரிகளோ போடுங்கன்னு சொல்லியாச்சு கோர்ட்டு. அது ஒபே பண்ணலையா? ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களை அங்க இருந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு இங்க 15 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இங்க வச்சாச்சு. இங்க அவங்க நிறைய உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் தகாத பொருட்கள் மேலாம் கேஸை போட்டு கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அட்மின் நிர்வாகமே கீழே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப புதுசா ரெக்கவர் பண்ணவங்களும் உள்ளதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம அந்த ஆர்டர் இல்லாம இப்ப புதுசா ஒரு ஆர்டரை ஃபார்ம் பண்றாங்க. என்னன்னு, அவங்க எந்த துறைக்கு வந்தாங்களோ அந்த துறையில சீனியாரிட்டி கொடுத்து அங்க அனுப்பிடுவோம். சரி, அங்க வேக்கண்ட் அங்க இல்ல, அப்போ அந்த வேக்கண்ட்டை உருவாக்குவோம். எவ்வளவு ஒரு மோசமான நிர்வாகம் பாக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. எந்த துறையிலும் இல்லாத ஒரு நிர்வாகம். இது யாரால இவ்வளவு தூண்டுதல் நடக்குதுன்னா வேற யாருமே இல்லை. நான் சொன்ன பர்டிகுலர் ஒரு 10 நியமன அதிகாரிகள் இருக்காங்க. இந்த 10 பேரும் துறை சார்ந்த வேலையை பார்த்தா விட இந்த மாதிரியான வேலைகள்ல பேர் பண்ணுவோம். ஒரு இதுல சில நியமன அதிகாரிகள் டிரைவர் தான் அவங்களுக்கு பேங்க், ரிசர்வ் பேங்க், அவங்க தான் கலெக்ஷன். இன்னும் ஒரு சில நியமன அதிகாரிகள் இந்த உணவு பாதுகாப்புத்துறை லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு சில ஏஜென்சிகள் அப்பாயின்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ல இருந்து, ஃபுட் சேஃப்டி மித்ராங்க. இப்ப இவங்க எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கலெக்ஷனை பார்ப்பாங்க. யாரு டிஓ செய்த வேலையை யாரு இங்க கான்ட்ராக்ட் பிரில்ல ட்ரைனிங் எடுக்க வந்தாங்களோ இந்த லைசன்ஸுக்கு அப்ரூவ் பண்ணக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஹைஜெனிக் ரேட்டிங் இதெல்லாம் சொல்லணும்னா பரீட்சன் ஒரு நிறுவனம் இருந்தது, டெல்லியில இருந்து வந்தாங்க. அந்த நிறுவனம் தவறான செயல்கள் செய்யறாங்கன்னு அவங்க பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களே அட்ரஸை மட்டும் மாத்திட்டு வேறொரு பினாமி கம்பெனியா உணவன்னு வந்திருக்காங்க. இவங்க வேலை எல்லாம் என்ன? இவங்க ஏன் இந்த துறையில ஃபுட் சேஃப்டி ஆபீசர்களை காலி பண்ணிட்டு நம்ம நியமன அதிகாரிகளோட ஒழுங்குமுறை நடவடிக்கையை உட்பட மாட்டேங்காங்கன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னா, இந்த எம்ஓடிடி ஃபண்டுன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. எதுக்கு? உணவு நிறுவனங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்கணும். ஃபுட்டோட கிரேடு எப்படி இருக்கணும், ஃபுட் சேஃப்டி பேராமீட்டரை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், நீங்க எவ்வளவு சுகாதாரமா கொடுக்கணும், இதுக்கு ஒரு பேராமீட்டர் இவங்க எஜுகேட் பண்ணதுக்கு டெல்லியில இருந்து ஒரு ட்ரைனிங்காக ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களும் கைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப முக்காவாசி நியமன அதிகாரிகளோட ஒர்க்கிங் பேனல், அதாவது அவங்க போய் எவ்வளவு லைசன்ஸ் வந்திருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் என்ன வந்திருக்கு பார்க்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டே அவங்ககிட்ட தான் இருக்கு. யார்கிட்ட? இந்த உழவன் ஒரு அமைப்பு பிரைவேட்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட தான். அப்ப இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இவருக்கு மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. இந்த நியமன அதிகாரி என்ன பண்ணுவாரு? கமிஷனர் கூட சேர்ந்துக்கிட்டு ஃபுட் சேஃப்டி களப்பணியாளர்களை எப்படி காலி பண்ணலாம், அடுத்து இருக்கக்கூடிய மேல இருக்கவங்களை என்ன பண்ணலாம், காலையில மினிஸ்டர் எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க, அவங்களுக்கு எப்போ பொக்கை கொடுக்கலாம், அவர்கிட்ட என்ன அப்ளிகேஷன், இப்படியே இத்தனை வருஷம் தள்ளிட்டீங்களே. இப்ப புதுசா ஒரு ஆள் மாற்றத்தை விரும்பி வந்திருக்காங்கன்னா அந்த அதிகாரிகள் இல்லாம எப்படி இதை ஒழுங்குபடுத்த முடியும்? இப்ப நியமன அதிகாரிகள்ல மறுபடியும் ஒரு பேட்ச் சேர்ந்தாச்சு. அமைச்சர் அவர்களுக்கு பேட்ச் மட்டுன்னு, கமிஷனருக்கு கமிஷனரோட சீனியரை கொண்டாந்து அங்க செக்ரட்டரியா போட்டாச்சு. இப்ப இந்த துறையை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்ப இந்த துறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பை இப்ப நேரடியா முதலமைச்சரோ முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்களோ இதை இந்த துறையை ஒழுங்கா கட்டமைச்சு இவங்க உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு தானா அப்படிங்கிறத உறுதி செய்யும் வண்ணம் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட இதை ஒழுங்குபடுத்தணுங்கிறது தான் மக்கள் செய்தியோட ஒரு தாழ்மையான கருத்தா இருக்கு. மேலும் இதை பற்றிய விவரங்கள் விசாரணைக்கு உட்பட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் வேண்டிய தகவல்களோட ஆவணங்களோட உங்களுக்கு அடுத்த வீடியோல இதை கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.